நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. தயாரிப்பாளர்களுக்கு நீங்க தான் குரல் கொடுத்துட்டே இருப்பீங்க. நிறைய பேர் நினைப்பாங்க அவர் எல்லாரையும் திட்டுறாருன்னு. அது திட்டல, அறிவுரை சொல்றாரு, புத்திமதி சொல்றாரு. ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் சொல்றது என்ன, நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் தோணும். அப்படி ஆசிரியர் ஸ்தானத்திலிருந்து மற்ற சின்ன தயாரிப்பாளர்கள் எதுவும் தவறான தெரியாத அந்த மாதிரி விஷயங்களை எதுவும் தேர்ந்தெடுத்துடக்கூடாது. நம்மளை நம்பி வர சின்ன தயாரிப்பாளர்களை யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு கே ராஜன் சார் அவ்வளவு குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் 85 வயசு நான் இருப்பேனான்னு தெரியல. இன்னமும் அவ்வளவு ஒரு உறுதியான உடலோட தான் நீங்க இருந்தீங்க. உண்மையிலேயே அந்த வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் அது உங்களுடைய அடையாளம். உங்களுடைய அந்த வெள்ளை சட்டை வெள்ளை மனசை உங்களோட மனசை காட்டும். அப்படி ஒரு தங்கமான மனிதர். உங்களுக்கு அப்படி என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு வலதுகரமாக பேரவர் சார்லாம் பல இடத்துல பேசினதை நான் பார்த்துருக்கேன். ஆரி உதயகுமார் சார் பேசுனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் இவங்கள்ட்ட எதுவும் சொல்லியிருந்தா கூட அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். நீங்க அவங்களோட சீனியரா இருக்கலாம். இருந்தாலும் வயது ஆக ஆக எனக்கு தெரியும், என்னோட அப்பா இறந்துட்டாரு இதே மாதிரி தான். ஏன்னா வயசு ஆக ஆக அவங்களுக்கு குழந்தை மாதிரி மனசு ஆயிரும். தன்னுடைய பசங்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, காசு பணம் எதுக்குமே ஆசைப்படாம அப்படி இருப்பீங்க. நான் அனுபவப்பட்டவன். அதே மாதிரி சிஎம் விஜய் சார் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட அப்பா சந்திரசேகர் சார், அம்மா அவங்கள விட சிஎம் ஆகணும் அப்படின்னு கே ராஜன் சார் தான் அப்போ இருந்து நினைச்சிட்டே இருந்தாரு. ஏன் அடுத்த ஒரு மாற்றம் வரணும் சினிமாவில். எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அனுபவம் பத்தாது. ஆனால் பல பேர் சொல்லுவாங்க சினிமா ஒருத்தங்க கையில் இருக்கு, அங்கேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி மட்டும்தான் நடிக்கிறவன். பின்னாடி நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியாது. அந்த தயாரிப்பாளரோட வழி என்னன்றது எனக்கு தெரியாது. அது எல்லாம் உணர்ந்து கே ராஜன் சார் அடிக்கடி சொல்லிட்டே வருவார், என்னுடைய தயாரிப்பாளர் இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு மாற்று அரசியல் இப்போ வந்திருக்கு. அதை கைதட்டி பார்க்கறதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டீங்க சார். எனக்கு பல இடத்துல நீங்கள் புத்திமதி சொல்லியிருக்கீங்க. இங்கே நான் வந்தப்போ கூட பல ப்ரெஸ்ஸுக்காரங்க என்கிட்ட கேட்டாங்க, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி. ஏன்னா சில இடத்துல நான் கே ராஜன் சார்னால தான் பிரபலமே ஆனேன். எனக்கு அவ்வளோ புத்திமதி சொன்னார். எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி, அவர் எனக்கு தந்தை மாதிரி. ஏன்னா மாணவனை திருத்துறதுக்கு அந்த வாத்தியார் இருந்தாதான் அந்த மாணவன் சரியாக வருவான். அதன் பிறகு நான் என்னோட வாளை சுருட்டி கொண்டு ரொம்ப ஜுனூனாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பிக் பாஸ்லாம் போனேன். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் என்னுடைய குணம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்சது. கே ராஜன் சார், உங்களது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கல். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை, நான் குடும்பஸ்தனாண்ட சொல்கிறேன். ஜெயம் ரவி சார், ரவி மோகன் சார், உங்களோட கதர்லாம் நான் பார்த்தேன். அந்த வீடியோவை எடுத்து நான் யாருக்கு அனுப்பணுமோ அந்த வீடியோவை அனுப்பிச்சேன். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது. யாருக்கு பிரச்சனை இல்லை? எவ்வளோ பெரிய ஆள் வேணால் எடுத்துக்கோங்க. சினிமா மட்டும் இல்லை, அரசியல், தொழிலதிபர் யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நீங்கள் அதை வெளியில் கொண்டு வந்து வேடிக்கை பார்க்குற நிலைமை தான் வந்திருக்கு. பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, பல பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதே மாதிரி
நடிகர் பிரசாந்த் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பிறகு அடுத்த இடத்தை பிடிக்க வேண்டியவர் தியாகராஜன் சாரோட சன் பிரசாந்த் சார் தான். அவர் பிடிச்சிருக்கணும். அவரும் இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு அந்த இடமே வெற்றிடமாச்சு. அதனால் ஜெயம் ரவி சார், தயவு செய்து சொல்கிறேன், நானும் ஒரு குடும்பஸ்தன், அதனால் உங்களுடைய உடன்பிறவா சகோதரனாக சொல்கிறேன், ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதை தயவு செய்து பெரியவங்க பேசி அதை முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வார்த்தைகளை கொட்டிட்டாக்க, ஏன்னா உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் அவங்க பசங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு 2 பேருமே மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் என்னோட சின்னவரா பெரியவரா இல்லை உங்கள் வயது உடையவனா என்னன்ற எனக்கு தெரியல. ஏன்னா உங்கள் கம்பெனியில் நான் சாப்பாடு சாப்பிட்டவன், சம்பளம் வாங்கினவன், அந்த நன்றி உணவோடு சொல்கிறேன். தயவு செய்து ஜெயம் ரவி சாருக்கு தகுந்த, அதற்கு தகுதி உள்ளவர்கள் அவங்க 2 பேருக்குமே ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இணைத்து வைக்க பாருங்க. ஏன்னா ஜெயம் ரவி சாரோட குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்க இல்லை. அவங்க எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆர்த்தி மேடம், நீங்கள் என்னோட சின்னவங்களா கூட இருப்பீங்க. உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், உங்களுடைய குழந்தைகளோட நலன் கருதி தயவு செய்து நீங்கள் ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்து நீங்கள் ஒத்துமையாக வாழணும். ஜெயம் ரவி சார், நீங்கள் கோவத்தில் சொல்கிறீங்க நான் இனிமேல் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு. எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க சொன்னாங்க, சேட்டலைட்டு நல்லா வியாபாரம் ஆகுறது ஜெயம் ரவிக்கு தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஏன் தமிழ் சினிமா இழக்கணும்? உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக எதுக்கு பல தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கணும்? அதனால் ஜெயம் ரவி சார், ஆர்த்தி மேடம், தயவு செய்து நீங்கள் இல்லைனாக்க வேற யாரோட ஒத்துழைப்பும் இல்லாமல் நீங்களே பேசி ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா நான் குடும்பஸ்தன், எனக்கு தெரியும். எனக்கும் பல துன்பங்கள் இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் நான் சமாளித்து தான் போயிட்டு இருக்கேன். அதுதான் குடும்பம். ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு பல பேருக்கு தெரியும் அது. ஏன்னா வழி சொல்றதுக்கு ஊரே வரும், ஆனால் வழி சொல்றதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட தட்டுங்க சார். இது எனக்கு மட்டும் இல்லை, ஜெயம் ரவிக்கு மட்டும், எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். வழி சொல்றதுக்கு ஊரே வரும், ஆனால் வழி சொல்றதுக்கு ஒருத்தங்க கூட வரமாட்டாங்க. என்ன கூட பல பேர் சொல்லுவாங்க, எதுக்கு நீ தியேட்டரில் போய் கத்திட்டு இருக்கிற, எதுக்கு நீ அந்த நிகழ்ச்சிக்கு போகிற இந்த நிகழ்ச்சிக்கு போகிற அப்படின்னு. நீங்கள் டைரக்டர் தானே, நீங்கள் ப்ரொடியூசர் தானே, எனக்கு ஒரு வழி காட்டலாம்ல. அதுதான். அதனால் ஜெயம் ரவி சார், தயவு செய்து நீங்கள் இதை புரிஞ்சு 2 பேரும் சுமூகமாக ஒரு முடிவு எடுங்க. அப்புறம் இது விசாரணை கைதி அப்படின்றதால இந்த விசாரணை சொல்கிறேன் நான். முதல்ல குழந்தைகளுக்கு, அதாவது இப்போ உள்ள குழந்தைகளுக்கு செல்ஃபோனை காமிச்சு அதில் உள்ள ரீல்ஸை காமிச்சு தான் சோறு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. தெரியாதனமாக நம்ம சிஎம் விஜய் சார் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டாரு, இனிமேல் டாஸ்மார்க்கில் 10 ரூபா பணம் வாங்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு. அது சொன்னது தான் சொன்னார். ஆனால் இப்போது எல்லாரும் அதை வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. வேணும்னு அந்த கடைக்கு போகிறது, அவங்கக்கிட்ட வம்பு பண்ணுறது, வம்பு பண்ணி அது ஒரு வீடியோவாக எடுக்கிறது. எதுக்கு நீ 20 ரூபா வாங்குற, 10 ரூபா திருப்பி கொடுத்தாக்க அந்த பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா திருப்பி கொடுத்துருவோம் இப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, எல்லாத்துக்குமே அரசாங்கம் உங்கள் பின்னாடியே வராதுங்க. நமக்கு தான் சுய ஒழுக்கம் வேணும். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதுல்ல, தண்ணி அடித்தாக்க அது உடல் நலத்துக்கு கேடுன்னு தெரியுது. வேணும்னு அந்த ஒயின் ஷாப்காரங்கிட்ட சண்டை வலிக்கணுன்றதுக்காகவே நீங்கள் போய் அங்கே போய் காசை கொடுத்து, இது 140 தான் போட்டிருக்கு, எதுக்கு நீ 160 வாங்குற அப்படின்னு நம்முடைய சிஎம் விஜய் சாருக்கு கெட்ட பேர் வாங்கிறதுக்காக சில தீய சக்திகள் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை நான் டிவிக்கேன்னு வேற, நான் வீடியோலாம் பார்த்தேன், டிவிக்கேன்னு வேற பெருமையாக வேற சொல்றீங்க. எங்கள் அண்ணன் விஜய் சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற, 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற அப்படின்னு. இது எதுக்கு? ஒரு அரசை நல்வழிப்படுத்துவதற்காக நம்ம இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த வீடியோ நீங்கள் எடுத்து போடுறது, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஜாலியாக பெண்கள் ஆடுறதோ ஆண்கள் ஆடுறதோ ஏதோ ஒன்று, அவங்க ட்ரெஸ் போட்டு ஏதோ ஒன்று பல இதெல்லாம் வரும். ஆனால் இப்போ கடந்த ஒரு வாரமாக திறந்தாக்க வெறும் ஒயின் ஷாப் வீடியோ தான் வருது.
அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க குழந்தைகளுக்குலாம் என்ன தோணும்? தெரியாத பசங்களுக்கும் அது சரக்குனா என்ன தட்டுங்க சார். தெரியாத பசங்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வரும். நம்மளும் அது என்னன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு. அதனால தயவு செய்து சுய ஒழுக்கம் நம்மள்கிட்ட தான் இருக்கணும். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும். அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்ப சொன்னீங்க எதுனா ஒன்று தப்பு நடந்துச்சுனாக்க இது வந்து திமுகவோட வேலை அப்படின்னு, செந்தில் பாலாஜியோட வேலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க யாரை குறை சொல்லுவீங்க? அதனால தயவு செய்து அந்த தீய பழக்கத்தை விட்டுருங்க. நீங்க வீடியோ போடுறதுக்காகவே நீங்க ஒயின் ஷாப்புக்கு போறீங்களான்னு தெரியல. அப்போ 10 ரூபா வாங்கினாரு செந்தில் பாலாஜின்னு சொன்னீங்க, இப்போ 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு அது ஒரு தவறான குற்றச்சாட்டை வர சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த வீடியோ பார்க்கும்போது பொதுமக்களை விடுங்க, உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய மகன்கள் மகள்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் பார்க்க மாட்டாங்களா? அந்த சூடு சொரணை உங்களுக்கு வேணாமா? நல்லதே நடக்கும், கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான கதை அம்சத்தாலும் மாஸ் வசனங்களாலும் ரசிகர்களின் இதயத்தில் தனி இடம் பிடித்த இயக்குனர், திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் பொருளாளராக பொறுப்புடன் செயல்பட்டு வரும் திரு பேரரசு அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். விசாரணை கைதி, இத்தனை நாள் அந்த டைட்டில் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல. நல்ல டைட்டில் விசாரணை அப்படின்னு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. கைதி அதுவும் மிகப்பெரிய வெற்றி. விசாரணை கைதி, ஆமாம், அதுவும் அந்த டைட்டில் செலக்ட் பண்ணுவது ப்ரொடியூசர் வெங்கடேஷ் சார். ஓகே, வாழ்த்துக்கள். விசாரணை கைதியை விசாரிக்க வந்திருக்கீங்களா இல்லை வாழ்த்து வந்திருக்கலான்னு தெரியல. ஆமாம், கூல் சுரேஷ் வந்து விசாரிக்க தான் வந்திருக்கிறாரு, வாழ்த்தவரில். ஆமாம், எங்கள் சேலம் ஆர்ஆர் எங்கள் அண்ணன், மிக சிறந்த மனிதர், மிக சிறந்த மனிதர். அந்த உதவுற குணம் அவர் கூட ஒரு 10 நாள் பண்ணாலே எல்லாருக்கும் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு தன்மையான ஆள். இன்னொன்று, சினிமாவை நேசிக்கிறவர், சினிமாவுக்காக நேசிக்கிறவர். ஒரு படத்தோட இயக்குனர் அப்படின்னா, ஒரு சினிமாவோட இயக்குனராக ஒரு அன்பை காட்டிடுவார். ஒரு படத்தோட தயாரிப்பாளர் நடிகர் அப்படின்னால அது ஒரு என்னன்னு தெரியல. நீங்கள் நான் பார்த்தேன், ஒரு பாரராஜனா அவருக்கு உயிர் சார், பாக்கியராஜனா அவருக்கு உயிர் சார், பார்த்திபனா அவர் உயிர் சார். பாரராஜா சாரோட பையன் மனோஜ்குமார் இறந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு இங்கே அண்ணாநகரில் இருந்து அவருடைய பாடி எடுத்து நீலாங்கரை கொண்டு வர்றாங்க. நான் இங்கே போயிருந்தேன். இங்கேருந்து பாடி போது பின்னாடியே போனார் கூட்டம். அங்கே நைட்டு அங்கே இருந்து சும்மா விசாரிக்கிறது, ஆறுதல் கூட்டு போகல. அவர் ஒரு மனுஷனை பாருங்கள் எப்படின்னா, ஒரு எந்த அளவுக்கு ஒரு இயக்குனர் நேசிச்சிருக்கார் அப்படின்னா, மறுநாள் அங்கே வர்ற பத்திரிக்கையாளருக்கும் சரி,
காவல்துறையினருக்கும் சரி, அங்கே வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் சரி, தண்ணியிலிருந்து, டீயிலிருந்து, கால் டிஃபன் மத்தியான சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் ஒரு தனி மனிதனா ஒரு ஆள் இருந்து அரேஞ்ச் பண்ணார் சார் அவர். நான் அன்னைக்கு ஃபுல்லாக கூடவே இருக்கேன். எல்லாரும் வராங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, போவாங்க. இவர் ஒரு பக்கம் ஃபோன்லேயே இருப்பார். வந்துருச்சா, அனுப்பிட்டியா, 11க்குலாம் இங்கே சாப்பாடு இருக்கணும். அப்புறம் போலீஸ் எத்தனை பேர் எண்ணுவார், பத்திரிக்காரங்க எத்தனை பேர் எண்ணுவார். இது என்னென்னா, ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடியது தான் இதை பண்ணுவான் ஃபஸ்ட்டு. இந்த நட்பு, பாரராஜா மேலே நட்பு எப்படி இருந்துச்சு அவருக்கு? ஏன்னா சில மேடைகளில் சில விஷயங்கள் நம்ம சொல்லித்தான். அன்னைக்கு நான் எந்த அளவுக்கு இவர் சினிமாவை நேசிக்கிறாரு, சினிமா இயக்குநர்களை நேசிக்கிறாரு, இந்த கலையை நேசிக்கிறாருன்னு அன்னைக்கு பார்த்தேன். இன்றைக்கும் இந்த மேடையில் வந்து ஒரு சிறு பட்ஜெட் படம் இன்றைக்கி வந்து உட்காந்து வாழ்த்துறாருன்னா சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளம். நன்றிண்ணா. ஒரு இறுக்கமான சூழல், இதை மீறி பேச வேண்டிய சூழல். மாஸ்டர் மகேந்திரன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மாஸ்டர் மகேந்திரன்னா குழந்தை நட்சத்திரமாக தான் மாஸ்டர் மகேந்திரன் சொன்னோம். அதுக்கப்புறமும் மாஸ்டர் மகேந்திரன் வந்துச்சு. எங்கே மாஸ்டருங்கிற படத்தில் பின்னிட்டார், நல்ல பேர் எடுத்தார். அப்போ சில பேர் வந்து மாறாது, அது வந்து ஆண்டவன் எழுதி வச்சிட்டான். அப்போது குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது மாஸ்டர் மகேந்திரன், அப்புறம் ஹீரோ ஆனதுக்கப்புறம் மாஸ்டருங்கிற படத்தில் நடிச்சுட்டு மாஸ்டர் மகேந்திரன். அவர் எனக்கும் சீனியர் தான் அவர். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி, ஆமாம், உட்காருங்க. எதிரும் படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே, அதில் ஒரு குழந்தை நட்சத்திரம். சாட்டர்டேனா நான் போய் கூப்பிடணும், சாட்டர்டே வாங்கன்ட்டு ஒரு லுக் விடுவார். உடனே வந்துட மாட்டார், அவர் ஆர்டிஸ்டில். ஆமாம் வரேன் பாரு, கூட வரணும்ல, வரேன்னு போன அர்த்தம். ஆமாம், அப்போ நான் சரி என்னடா திருப்பி சாட்டர்டே, ஸோ வரேங்க பாரு. அதுக்கப்புறம் டைலாக் பாரு, நம்ம டைலாக் படித்து காட்டணும் அப்படி கேட்பார். ஆமாம், என்னென்னா அந்த குழந்தையா இருக்கும்போது ஒரு நடிகருக்குள்ள அந்த கெத்து இருக்குல்ல, அப்போவே பார்த்தேன் அவர்கிட்ட. எனக்கெலாம் அப்போது நம்ம வந்து வேறு மாதிரி, நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓகே. அப்போ அவர் குழந்தை, நம்மளும் கொஞ்சம் அவரோட அப்போவே ஒரு 15-20 வயசு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போவே கோவம் உள்ள இருக்கான். அவனே என்ன கெத்து காட்டுற அப்படின்ட்டு அவன் காட்ட முடியாதுல்ல. ஏதாவது நான் திட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் பிடிச்சிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன வேலை தூக்கிடுவாங்க. ஆமாம், அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனால் அப்போது அந்த சூழலில் பார்க்கும்போது ஒரு பந்தாவாக தெரிஞ்சிச்சு. அது பந்தா இல்லை, கெத்து, நடிகண்டா அப்படிங்கிற ஒரு கெத்து. அந்த கெத்து தான் இன்னைக்கு நீ சினிமாவில் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வெற்றி அடையிற மட்டும் வெற்றி இல்லைங்க, நான் சொல்கிறேன். வெற்றி அடைய மட்டும் வெற்றி இல்லை, வெற்றிக்காக எவன் தொடர்ந்து போராட்டிக்கு இருக்கானோ அதான் வெற்றி. அதான் வெற்றி. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு தில்லு வேணும், அதுக்கு ஒரு மன திடம் வேணும். எங்கே நான் போவேன்? எங்கள் சினிமா என் சினிமா, அது நான் வெட்டிச்சு தீருவேன் அப்படின்னு. அது ஒரு போராளி வெற்றி அடைஞ்சிட்டா, அது வெற்றி முடிஞ்சு வச்சு, வெற்றி அடைஞ்சிட்டான். அந்த வெற்றியை நோக்கி ஒருத்தன் பயணிக்கிறான் பாருங்க, லட்சிய பயணம். எதுவுமே காதல் அப்படித்தான். ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோம், அவள் சம்மதிக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கிற போராட்டம். கல்யாணம் பண்ணிட்டா முடிச்சு வச்சு என்ன கூல் சார், சில விஷயம் அவருக்கு தெரியும். அது மாதிரி மகேந்திரன் சார் வந்து இதுக்கா சொல்ல, இதான் சார் லைஃப். ஜெயிக்கிறோட சார், ஜெயிக்கிறக்க போராடும்ல, அது லைஃப் சார். ஜெயிப்பீங்க, ஆனால்
இப்போ 2 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் நம்ம நடிகர் உன்னிகிருஷ்ணன் அடுத்த போராடி ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவரும் ஏதாவது ஒரு படத்தை நம்ம தொடர்ந்து நடித்து எங்கேயாவது ஒரு படத்தை பெயர் வாங்கிட மாட்டோமா அப்படின்ட்டு ஒரு நடிகர் மட்டும் இல்லை, அவர் நடிக்கிற படத்தில் அந்த தயாரிப்பாளருக்கு பக்கபலமாக இருப்பார். அது எங்கேயும் படம் நின்றக்கூடாது, அதை ரிலீஸ் பண்ணி திரையிற வரைக்கும் கூட இருக்கிற நடிகர்னா உன்னிகிருஷ்ணன். ஏற்கனவே பல குரலை சந்திச்சார். அப்போ நான் கூட இருந்ததுனால பெரிய பஞ்சாயத்தாக நினைச்சு அதனால சொல்கிறேன். உட்காருங்க. அசால்ட்டு மதுரைனால அசால்ட்டு தான் சார். ஏன்னா எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அடை பார்த்துக்குவாங்க. அது மதுரைங்கிறது அது மண் அசால்ட்டாக நீங்கள் கரெக்டாக இருக்குது. எனக்கு அசால்ட்டு மதுரைங்கும் போதே மதக்கார நினச்சேன். அப்பா அது மண் மையமா நீங்கள் பூர்வீகம் மதுரைனாலே அதுதான் உங்கள் மண். நீங்கள் மண்ணின் மைந்தன். ஓகே, நீ அசால்ட்டாக ஜெயிச்சிருவீங்க. 2026 நமக்கு நீங்கள் இல்லை, நிறைய பேருக்கு 2026 நமக்குன்னு ஆகிப்போச்சு. அதனால் உங்களுக்கு 2026 கை கொடுக்கும். கவிஞர் கலைக்குமார் அவர்கள், சரவணன் அவர்கள். ஆமாம், கவிஞர்கள் கவிஞருக்குள்ளே ஒரு சாப்பு கேட்டுருக்கு. எல்லாருக்கும் தனித்தனியாக செலவு போட்டாங்க. இந்த கவிஞர்னாலே அங்கே தான் எல்லாம் எல்லாரும் சுருக்குவாங்க. சம்பளம் தர மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாங்க. கவிஞர்னா 1 லட்சம் கட்ட 10,000 தான் ஆரம்பிப்பாங்க. அப்படிதானே? இருந்தாலும் சில கவிஞருக்கு அந்த யோகம் கேட்குற பணத்தை கொடுப்பாங்க. வளர்ந்து வர கவிஞர் எல்லாமே என்னென்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன, இப்போதைக்கு படங்களில் பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அப்போ ஒரு இடத்துலையும் 6 பாட்டு 7 பாட்டு அப்படி இருக்கும். இப்போல்லாம் படங்களில் பாடல் இருக்கிறதே அதிர்ஷ்டம். அதில் நம்மளுக்கு வாய்ப்பு வருது பெரிய அதிர்ஷ்டம். ஆமாம், அப்படியே பயணிப்போம். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வில்லன் ராமச்சந்திரன். ஆமாம், ஓகே, சூப்பர். ஆமாம், நீங்கள் ஒரு டைலாக் கிட்டியே மறந்துட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் அரசு வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வர போகிறேன்ட்டு. நிறைய பேர் சினிமா விட்டு அரசுக்கு போகிறாங்க. நீங்கள் உள்டாவா அங்கேருந்து இங்கே வரீங்க. எல்லாம் ஒரு பரிமாற்றம் தான் பண்ணுற. நீங்கள் அங்கேருந்து போகிறோம், நீங்கள் அங்கேருந்து வாங்க. மைக்குள்ள ஆயிரும் உட்காந்து. இல்லைன்னு அப்புறம் எங்கள் அப்பா நடித்தார் அண்ணன். ரொம்ப யதார்த்தமான ஒரு வில்லேஜ், ரொம்ப யதார்த்தமான ஒரு முகம் நன்றினேன். ஆனால் இப்போ சேவ் பண்ணி கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எனக்கு அடையாளம் தெரில. அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் அவரை பார்த்த தேவமாக தெரில, வாய்ப்பு கேட்டு வந்த மாதிரியே இருக்கார். ஆமாம், இப்போ நான்லாம் இப்போ பெரிய தயாரிப்பாளரோட நான் இப்போ மதிக்கிறது யார் தெரியுமா? சின்ன தயாரிப்பாளர் தான். ஏன்னா நான் திரும்ப சொல்லியிருக்கேன், பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய நடிகர் எல்லாருமே அவங்க ஏற்கனவே கோடி சம்பாதிச்ச டெக்னீஷியன் தான் போடுறாங்க. நம்பர் 1 கேமராமேன், நம்பர் 1 மியூசிக் டைரக்டர், நம்பர் 1 ஆர்ட் டைரக்டர், கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய ஆளுக்கு தான். எடிட்ரு எல்லாம் பெரிய ஆள் போவாங்க. அவங்க ஏற்கனவே காரு பங்களா செட்டில் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர் தான் சார் ஒரு 6 மாதம் வாடகை கொடுக்காமல் இருக்கிற ஒரு மேக்கப் மேனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஷூட்டிங் போய் 7-8 மாதம் இருக்கும். அந்த உதவி இயக்குனருக்கு உங்களை மாதிரி பிடிச்சதான் வாய்ப்பு கொடுப்பாங்க. நான் இப்போதைக்கு நான் தலை வணங்குறது சின்ன பிடிச்சர் தான். அவங்க தான் நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கீங்க. இந்த சினிமாவில் 80% நலிந்த தொழிலாளர்கள் தான். அவங்கள வாழ வைக்கிறதே உங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர் தான். அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள். நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள். இருக்கிறவனுக்கே அள்ளி கொடுக்குறதில்ல, எல்லாரும் கொடுக்கறவங்க தான் தயாரிப்பாளர். வாழ்த்துக்கு சார். உங்களால் இந்த படத்தில் நிறைய பேர் சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய பேர் சோறு போட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கு. அப்புறம் இந்த படத்துக்கு நான் தான் இயக்குனரா உட்காரன் அப்படின்னு அவருக்கு சேர்ந்து உட்காந்துருக்காரு. அவர் தான் மணிகண்டன்.
நான் இவ்வளவு சாப்பிட்டா பார்த்ததில்ல. என்னையே ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்கு. ஃபியூச்சரில் என்ன பண்ணி வந்துடுவீங்க என்ன? சரி, நல்ல கதை இருக்குன்னு நினைக்கிறேன். விசாரணை கைதி டைட்டிலே ஒரு இது இருக்குது, சென்டிமெண்ட்டு இருக்கு. அதை நீங்கள் சொல்லிடுங்க. இவருக்கு நான் என்ன வேலை பார்க்குறது தெரியல. தொகுப்பாளினி யார்? கார்த்திகா? காயத்ரி நினச்சேனா? அது தெளிவாக சொல்லுங்கள். நான் வந்து காயத்ரியாக ரெண்டுக்கும் ஒரே சேம். ஓகே. இந்த படத்தின் பிஆர்ஓ ஸ்பெஷலாக சுரேஷ் அழைத்து வந்த கார்த்திக்கு நன்றி. அதே மாதிரி தொகுப்பாளினி கதாநாயகி காயத்ரிக்கு நன்றி. ஆமாம், எனக்கு காயத்ரி விழுந்துச்சு. சரி, உங்களுக்கு உங்கள் மனசில் பேசுகிறது எங்களுக்கு விழுந்துச்சு, எனக்கு வேற ஒன்று.